வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பு பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு சரியான நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி. காரசார கருத்துகளுடன் 10% இடஒதுக்கீட்டு மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம். மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று திமுக, அஇஅதிமுக வலியுறுத்தல். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. சிலை கடத்தல் வழக்குகளை அரசு கையாளும் விதத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை. தமிழக அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களை முறியடிப்போம். சென்னை தீவுத்திடலில் 45வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளுக்கு முன்பதிவு மையங்கள் சென்னையில் திறப்பு. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் MR விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். 9000 வீரர்கள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் நலிந்த உயர் வகுப்பு பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியது சரியான நடவடிக்கையே என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சோலாப்பூரில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் நிறைவேறியிருப்பது பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு நாடாளுமன்றம் வழங்கியுள்ள வலுவான பதில் என்று பிரதமர் கூறினார். இந்த மசோதா காரணமாக தலித்துகள், பழங்குடியினர் போன்ற வாய்ப்பு வசதிகளற்ற பிரிவினரின் உரிமைகள் ஏதும் பாதிக்கப்பட மாட்டாது என்றார். महत्वपूर्ण निर्णय कल लोकसभा ने किया. मैं आशा करता हूं राज्यसभा में भी हमारे जितने जनप्रतिनिधि बैठे हैं वे भी इन जन भावनाओं का आदर करते हुए समाज की एकता और अखंडता को बल देने के लिए, सामाजिक न्याय की प्रक्रिया को आगे बढ़ाने के लिए अवश्य सकारात्मक चर्चा भी करेंगे और कल की तरह ही सुखद निर्णय भी तुरंत हो जाएगा. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் தேசிய நெடுஞ்சாலை 211இல் சோலாப்பூர், துலிஜாப்பூர், உஸ்மானாபாத் பிரிவின் 4 வழிச்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இதன் மூலம் மரத்வாடா பகுதியுடன் சோலாப்பூரின் சாலை இணைப்பு மேம்படும் என்று அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 30,000 வீடுகள் அமைப்பதற்கான பணியின் அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் சமுதாயத்தின் வீடுகளற்ற மக்களான காகிதம் சேகரிப்போர், ரிக்ஷா ஓட்டுபவர்கள், ஜவுளி தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர்கள் ஆகியோர் பயன்பெறுவார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. சோலாப்பூரில் தரையடி கழிவுநீர் அகற்றும் அமைப்பு, 3 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். குடிநீர் வழங்குதல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பிரதமர் ஆக்ராவில் கங்கை நீர் திட்டம் மற்றும் இதர மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் ஆக்ரா நகரின் குடிநீர் வழங்கல் நிலைமையை மேம்படுத்தும். 2880 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இத்திட்டத்தினால் நகர மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் பயன்பெறுவார்கள். இதனைத் தொடர்ந்து பிரதமர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றுகிறார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பு மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்ற ஏதுவாக குளிர்கால கூட்டத்தொடரின் மாநிலங்களவை அலுவல் இன்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது. காலையில் அவை கூடியதும் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அவை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் அவை அலுவலை ஒரு நாள் நீட்டித்தது எப்படி நியாயம் என்று திமுக, காங்கிரஸ், அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர்.
தொடர்ந்து அவை துணைத் தலைவரின் விளக்கத்தில் திருப்தியடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடியபோது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை அவையில் அறிமுகம் செய்தார். மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். உரிய வேலைவாய்ப்பு வழங்கப்படாததே இத்தகைய இடஒதுக்கீடு நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மசோதா மீது பேசிய காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் கபில் சிபல், இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வருவதில் 3 தடைகள் உள்ளன என்றார். அதாவது உரிய திட்டமிடலின்றி இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சட்டப்படி இது செல்லுபடியாகுமா என்பது அடுத்த தடை என்றும் இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் 3வது தடை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் 4,500 வேலைகள் 10% இடஒதுக்கீடுதாரர்களுக்கு வழங்கப்படுமா, இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். இதேபோன்று திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். வருவாயில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்த மசோதாவை தெரிவுக்குழுவின் பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. மசோதாவை ஏற்க முடியாது என்று அஇஅதிமுக திட்டவட்டமாக கூறியுள்ளது. மாநிலங்களவையில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், 10% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றார். எந்த ஒரு ஆவணமும் கணக்கெடுப்பும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மசோதா உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது என்று அவர் கூறினார். திமுக உறுப்பினர் கனிமொழி பேசுகையில், ஒரே நாளில் முடிவு செய்து 10% இடஒதுக்கீடு மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதன் உள்நோக்கம் என்ன என்றும் கேள்வி எழுப்பிய அவர், பொருளாதாரத்தை மாற்ற முடியும், ஜாதியை மாற்ற முடியாது என்பதால் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஏற்புடையதல்ல என்றும் கனிமொழி கூறினார். முன்னதாக திமுக உறுப்பினர் கனிமொழி, அரசியல் சட்டத்திருத்த மசோதாவை தெரிவுக்குழுவின் மேற்பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவையின் துணைத் தலைவர் முதலில் இந்த கோரிக்கையை எடுத்துக் கொண்டு வாக்கெடுப்புக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். ஏழை மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா நிறைவேறுவதை தடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் விஜய் கோயல் குற்றம் சாட்டினார். திமுகவின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிமன்றம், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. இதையடுத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசும் 1000 ரூபாய் பணமும் வழங்கலாம் என்றும், மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த மனு குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதன்படி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை அரசு கையாளும் விதத்தை பார்க்கும்போது நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிலை கடத்தல் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் தரப்பிலிருந்து தனக்கு அலுவலகம் இன்னும் முறையாக ஒதுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து நீதிபதிகள் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் விளக்கம் கேட்டனர். இதற்கு ஓய்வு பெற்ற ஒருவர் காவல்துறை கீழ் உள்ள அதிகாரிகளை எப்படி இடமாற்றம் செய்ய முடியும் என நீதிபதிகளிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ஒருவர் டிஜிபியாக தொடரும்போது சிறப்பு அதிகாரி ஏன் தொடரக்கூடாது என கேட்டனர்.
பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகியும் இன்னமும் ஏன் அலுவலகம் ஒதுக்கப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தமிழகத்தில் நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை விடுத்து வழக்கை வரும் 21ஆம் தேதிக்குள் தள்ளி வைத்தனர். மக்களை குழப்பும் வகையில் அவதூறு பரப்பும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு தக்க பதிலடி கொடுக்கும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் 45வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் 28 அரசு துறை அரங்குகள் உட்பட 60 அரங்குகள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கான அரங்கங்கள் என அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்து வருவதாகவும் சுற்றுலாவுக்கு மாநில அரசு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகம் நாட்டில் முதன்மை மாநிலமாக இருந்து வருகிறது என்றும் கூறினார். தமிழக அரசு பல்வேறு சாதனைகளையும் விருதுகளையும் பெற்று வரும் நிலையில் அரசின் செயல்பாடு குறித்து ஒரு சிலர் அவதூறு பரப்பி வருவது குறித்து வேதனை தெரிவித்த முதலமைச்சர், இந்த அவதூறுகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். எனினும் அவதூறு பரப்பும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார். விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பரிசாக தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதை குறை கூற முடியாது என்று மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி வகுப்பறையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி இல்லை என்று கூறுவதற்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் கருப்பு கொடி காண்பிப்போம் என்று கூறும் வைகோ உள்ளிட்டோர்கள் 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பொங்கல் பண்டிகைக்காக நாளை மறுநாள் முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு சிறப்பு மையங்களை சென்னை கோயம்பேட்டில் இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 14,263 பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு எடுத்த பல்வேறு துரித நடவடிக்கைகளால் ஆம்னி பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை விழா ஏதுமின்றி திறப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்ற நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நீதிபதிகள் M. சத்யநாராயணன், B. ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற பிரிவு நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை எம்ஜிஆர் நினைவு வளைவை திறக்கக்கூடாது என்று இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் இதன் அமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. சட்ட விதிகளை மீறி இந்த வளைவு அமைக்கப்படுவதால் அதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. தற்போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வளைவை மூடியிருக்கும் பச்சை வண்ண திரையை அகற்றி எவ்வித விழாவும் இன்றி இந்த வளைவை திறக்கலாம் என்று அனுமதி அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ தெரிவித்துள்ளது. இடைக்கால பட்ஜெட் அடுத்த மாதம் 1 தேதி தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு இந்த தேதிகள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிகிறது. வரும் ஏப்ரல் மே மாதத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் மக்களவையின் இறுதி கூட்டத்தொடராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு வாகனங்களை சேதப்படுத்தியது தொடர்பான வழக்கில் 3 ஆண்டு தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். அவரது சார்பாக வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள மனுவில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிக்க விசாரணை நீதிமன்றம் போதிய அவகாசம் அளிக்கவில்லை என்றும் தாங்கள் கேட்ட ஆவணங்கள் எதையும் நீதிமன்றம் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் இருந்து இந்த வழக்கு சென்னைக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை பற்றிய குறிப்புகள், வழக்கறிஞர் வாதங்கள் போன்றவை எங்களுக்கு தரப்படவில்லை என்றும் பாலகிருஷ்ண ரெட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம்.
பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தவறான நடவடிக்கை என்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியிருக்கிறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் போது அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறை கூறினார். இந்த இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி மறுக்கப்படவும் ஊழல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று புதிய பேருந்துகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மாவட்டத்தில் 50 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்த பேருந்துகள் நாகப்பட்டினத்தில் இருந்து திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், திருச்சி, சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுவதாக கூறினார். மாவட்டத்தில் புயலால் பாதித்தவர்களுக்கு நிவாரணத் தொகை வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். எனினும் பல காரணங்களால் வங்கிக் கணக்குகள் செயல்படாமல் வைக்கப்பட்டுள்ள நபர்களை பொறுத்தவரை நிவாரணத் தொகையை வரவு வைப்பதில் சிரமங்கள் இருப்பதாக கூறினார். எனினும் இந்த சிரமங்கள் சீர் செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விரைவில் பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்துகள் விடப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தனி மனிதன் பயன் பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கும் அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பதற்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலம் மேற்கொள்ளும் என்றும் தமிழ்நாட்டில் தேர்தலை பொறுத்தவரை அஇஅதிமுகவுக்கு போட்டி திமுக மட்டும்தான் என்றும் வேறு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது என்றும் அமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூர் அருகே புலிவளத்தில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் அவர் பேசினார். இன்று தமிழகத்தில் உள்ள 12,617 ஊராட்சிகளில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டங்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். தமிழகத்தில் 12 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் என்ற ரீதியில் 60 மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்றுள்ள அவர் வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நெல்லை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்டங்கள் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு உள்ளதால் அவற்றை பிரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு முகாம் வரும் 24ஆம் தேதி சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் நடத்தப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர விரும்பும் 10ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற ஆண், பெண் இருபாலரும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையில்லா போகி கொண்டாடுவது குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் சென்னை மாநகராட்சி சார்பில் தியாகராய நகரில் உள்ள சாரதா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போகியின் போது பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. புகையில்லா போகி கொண்டாடுவோம் என்று மாணவர்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இதற்கிடையே புகையில்லா போகி கொண்டாடுமாறு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் நலனை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கான உரிமைகள் தொடர்பான செய்தியாளர்களுக்கான கருத்தரங்கம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. குழந்தைகளை ஊடகத்தில் காட்டும்போது எத்தகைய நெறிமுறைகளுடன் காட்ட வேண்டும் என்பது பற்றியும் சட்டங்கள் என்னென்ன சொல்கின்றன என்பது பற்றியும் இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர் திருமலை, யூனிசெஃப் ஆலோசகர் அஜித் பெஞ்சமின் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஷெட்யூல்டு வகுப்பு பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு ஆதரவளிப்பதற்கான தனி மையம் ஒன்றை தொடங்க மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
பொது கொள்முதல் கொள்கை உள்ளிட்ட அரசு கொள்முதல் கொள்கை அமலாக்கத்தை திறம்பட மாற்றி அமைப்பதற்கென அமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். சிறு குறு தொழில்களுக்கு கொள்முதல் நடவடிக்கையை கண்காணிப்பதற்கான அமைச்சகத்தின் சம்பந்த் வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. மங்களத்தின் அடையாளம் மஞ்சளும் மாக்கோலமும் தான். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையின் போது இல்லந்தோறும் அலங்கரிக்க வண்ண கோலங்கள் வாசலில் இடம்பெறும். கோலங்களை போட தேவை கோலப்பொடி. அவற்றை தயாரிக்கும் தொழில் தருமபுரி மாவட்டத்தில் ஜரூராக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பண்டிகைகளும் விழாக்களும் நாட்டில் பணப்புழக்கத்தை அதிகரித்து தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மறைமுக பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் என்பதே நிதர்சனமான உண்மை. பண்டிகை காலத்தில் மக்கள் கையில் காசு புரளும், சந்தைகளில் வியாபாரம் களை கட்டும். இதனால்தான் பண்டிகையின் போது மகிழ்ச்சி குதூகலம் களை கட்டும். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் பொங்கல் சார்ந்த பொருட்களை தயாரிக்கும் தொழில்களும் சூடுபிடித்து வருகின்றன. என்னதான் கரும்பு, மஞ்சள், பொங்கல் பானை என்று அலங்கரித்தாலும் இவற்றையெல்லாம் பரப்பி வைத்து அழகு சேர்க்க அடையாளம் மாக்கோலம். பொங்கலின் போது மட்டுமே எல்லோர் வீட்டிலும் கோலப்பொடி வாங்குவது வாடிக்கை. கோலப்பொடி தொழில் அற்பத் தொழில், சொற்ப வருமானம் என்ற அடிப்படையில் காலத்தின் போக்கில் சுருங்கிவிட்டது. இன்றளவும் தருமபுரி மாவட்டத்தில் கொள்ளஹள்ளி, கொண்டல்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வண்ண கோலப்பொடிகள் தயாரிக்கப்படுகின்றன. மரவள்ளி கிழங்கு மாவை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கோலப்பொடி பச்சை, மஞ்சள், வெள்ளை, ஊதா என 10க்கும் மேற்பட்ட நிறங்களில் கிடைக்கின்றன. இப்போது சீசன் உச்சத்தில் இருப்பதால் கோலப்பொடி கோணிகளில் பார்சல் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. எண்ணத்தின் வெளிப்பாட்டை வண்ண கோலங்களில் படைக்க உதவும் இந்த கோலப்பொடி சீசன் வியாபாரம் என்றாலும் என்றும் நீடித்திருக்கும் வியாபாரம் என்பது மிகையல்ல. அடுத்து வருவது உலக செய்திகள். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பீஜிங்கில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புறப்பட்டார். 4வது முறையாக சீனாவுக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான உச்சி மாநாடு எதிர்பார்க்கப்படும் நிலையில் தாய்நாடு திரும்பியிருக்கிறார். வடகொரிய தலைவர் தனது குழுவினருடன் இன்று பிற்பகல் பீஜிங் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன் அறிவிப்பு ஏதும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் பற்றிய தகவல்கள் அனைத்தும் ரகசியமாகவே உள்ளன. வடகொரிய தலைவர் பீஜிங் வந்துள்ளது பற்றி மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதர தகவல் ஏதும் வடகொரியாவுக்கோ சீனாவுக்கோ தரப்படவில்லை. இனி வருவது வணிகச் செய்திகள். இந்தியாவில் தனிநபர் சராசரி வருமானம் 7 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக மத்திய புள்ளியியல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2011-12 நிதியாண்டில் தனிநபர் சராசரி வருமானம் 62,462 ரூபாயாக இருந்தது. 2012-13 நிதியாண்டில் தனிநபர் சராசரி வருமானம் 70,083 ரூபாயாக இருந்தது என்றும் இது தற்போது 1,25,397 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நுகர்வோர் சந்தையில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்தை பிடிக்கும் என உலக பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி 2030இல் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா 2வது இடத்திலும் இருக்கும் என்றும் 3வதாக இந்தியா இருக்கும் என்றும் கூறியுள்ளது. நுகர்வோர் செலவின வரம்பு இந்தியாவில் 1.5 லட்சம் டிரில்லியன் டாலராக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 231 புள்ளிகள் அதிகரித்து 36,212 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 53 புள்ளிகள் அதிகரித்து 10,855 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 27 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 46 காசுகளாக இருந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,408 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,051 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,500 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 50 காசுகளாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 71 ரூபாய் 7 காசுகளாகவும் டீசல் விலை 65 ரூபாய் 75 காசுகளாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் இன்று புனேயில் தொடங்கின. இன்று மாலை ஸ்ரீ ஷிவ் சத்ரபதி விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோட் மற்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மெய்நிகர் ஜோதி எடுத்துச் செல்லப்பட உள்ளது. 18 பல்வேறு விளையாட்டுகள் இந்த போட்டியில் இடம்பெறுகின்றன. இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 9,000 இளம் வீரர்கள் பங்கேற்கின்றனர். இளைஞர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மனுபாக்கர், பளுதூக்கும் வீரர் ஜெரிமிலால் ரென்னுங்கா உள்ளிட்டோர் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியில் கால்பந்து பிரிவில் பிரதிமா குமார், ஹாக்கி போட்டியில் லால் ரஞ்சுங்கி, 10 மீட்டர் ஏர் ரைபிள் வீரர் அபினவ் ஷா ஆகிய 10 வயதான 3 இளம் வீரர்கள் பங்கேற்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய படைக்கல மற்றும் படைக்கல உபகரண தொழிற்சாலைகளுக்கிடையேயான கபடி போட்டி சென்னை ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் தொடங்கியது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் கனரக தொழிற்சாலையின் மூத்த பொது மேலாளர் சஞ்சீவ் கிஷோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். உடை தொழிற்சாலையின் பொது மேலாளர் சத்யநாராயணா விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பு பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு சரியான நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி. காரசார கருத்துகளுடன் 10% இடஒதுக்கீட்டு மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம். மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று திமுக, அஇஅதிமுக வலியுறுத்தல். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. சிலை கடத்தல் வழக்குகளை அரசு கையாளும் விதத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை. தமிழக அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களை முறியடிப்போம். சென்னை தீவுத்திடலில் 45வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளுக்கு முன்பதிவு மையங்கள் சென்னையில் திறப்பு. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். 9,000 வீரர்கள் பங்கேற்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.